வணக்கம். கத்திரிக்காய் வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. நான் 100 கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் வத்தல் எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு இதோடு சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா இதை வேக விடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த பாருங்கள், ஓரளவுக்கு வெந்திருக்கு. நல்லா வெந்தால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை நல்லா வடிகட்டி வச்சுக்கலாம். கடாய் சூடானோடனே 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு, வெந்தயம் பொரியும் போதே 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம். இது வதங்கும் போதே நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கிருச்சு. இப்போ நான் 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி சேர்க்குறத விட தக்காளி கொஞ்சமாக கூடுதலாக சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ நான் வேக வச்சு வச்சுருக்கேன்ல இந்த கத்திரிக்காய், அதையும் இதோட சேர்த்துக்குவோம். சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இதுக்கு தேவையான மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் நான் 3 ஸ்பூன் அளவுக்கும், மிளகுத்தூள் 1 ஸ்பூனும், அதுக்கு தேவையான அளவு தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன். இதோட புளி தண்ணியும் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது 4 பேருக்கான அளவு தான் நான் போட்டிருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடுவோம். இது ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. நல்லா கொதிக்கணும். குழம்பு நல்லா வாசனையாக வருது. இன்னும் கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரெடி ஆயிடுச்சு.